الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه، ومنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் அவனின் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபினை, அதன் பாடங்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம். இது நமக்கு அரபி மொழி இலக்கியங்களை கற்றுத்தரக்கூடிய, அதன் மெத்தட்ஸ், அதனுடைய நுணுக்கங்களை, முறைகளை சொல்லித்தரக்கூடிய ஒரு கிதாபாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் அல் முக்தாராத் என்ற கிதாபின் பாடங்களிலிருந்து பாட வரிசையிலே 27 முடித்து 28வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக அழகான முறையிலே தெளிவாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது. அதாவது சதகத்துன் ஜாரியாவில் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. இந்த சேவை நன்மைக்குரியதாகவும் இருக்கிறது. இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் முழுமையாக ஒன்று சேருவோம், இன்னும் அதிலே முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவுகளை தங்கள் யோசனைகள் மூலமும் தரலாம். தங்கள் துவாவினுடைய அந்த பங்களிப்பையும் இங்கு கொடுக்கலாம். அதேபோல் உங்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து நன்கொடையாகவும் தாராளமாக வாரி வழங்கலாம். அவ்வாறு வழங்க எண்ணக்கூடியவர்கள் இதோ அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அந்த அருளை, அல்லாஹுடைய இந்த பொருத்தத்தை அடைந்து கொள்வோமாக. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அவனுடைய உயர்வான பொருத்தத்தை தந்து அருள் புரிவானாக. பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்தலு உமர் இப்னுல் ஹத்தாப். மக்தலு உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுதல் சம்பந்தமான பாடம்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதிலே 4வது பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். 4வது பகுதி வரைக்கும் நாம் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக மேலிருந்து சொல்லப்பட்டு வந்தது. அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் 4வது பாகத்தை அடைந்திருக்கிறோம். இதில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் விட்டு கொடுக்கும் மனம் கொண்ட சஹாபாக்கள் என்ற தலைப்பில்தான் நாம் பார்க்க போகிறோம். நாம் இதுவரை பார்த்த விஷயங்களிலே சஹாபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம் எங்களுக்கு ஒரு ஹலீஃபாவை நியமனம் செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில நபர்களை கூறி, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இவர்களை பொருந்திய நிலையில்தான் சென்றார்கள். எனவே நீங்கள் இவர்களை முன்வைத்து இந்த விஷயத்தை நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், இவர்களில் ஒருவரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். அவ்வாறு சொன்னதன் பேரில் ஹஜ்ரத் சஹாபாக்கள் ஒன்று சேர்கிறார்கள். குறிப்பாக சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து அங்கு அவர்களுக்கு மத்தியிலே முடிவு செய்யப்படுகிறது யாரை ஹலீஃபாவாக்க வேண்டும் என்பது. அது சம்பந்தமான விஷயங்கள் சென்ற பாடத்திலே தெளிவாக ஓரளவு சொல்லப்பட்டது. இப்பொழுது அதனுடைய இபாரத்துகள், அதனுடைய வரிசை தொடர்களைத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், உள்ளே செல்வோம். இதிலே வெட்டு கொடுக்கும் மனம் கொண்ட சஹாபாக்கள் என்று சொல்லதன் நோக்கம், அதாவது சஹாபாக்கள் பதவி ஆசை கொண்டவர்களாக இருக்கவில்லை, மாறாக அவர்களிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை கொண்டவர்களாக, அவர்களின் நோக்கம் அல்லாஹுடைய மார்க்கம்
உலகத்திலே உயர்த்தப்பட வேண்டும். அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு தகுதியான ஆளாக ஒவ்வொரு நபரும் மாற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முழு நோக்கமாக இருந்தது. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தீனுக்காக வேண்டி எல்லா விஷயங்களையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அவர்கள்தான் உண்மையான சஹாபாக்கள். அதனுடைய விஷயங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இபாரத்துகள் மூலமாக பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், இபாரத்துகளை புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யஷ்ஹதுக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா. மேல சில பேர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு இவர்களிலிருந்து யாரையாவது எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் சொல்லும்போது, உங்களுடன் கலந்து கொள்வார், ஆதிராவார் அந்த ஷஹீதே யஷ்ஹது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார். வலைஸ லஹு மினல் அம்ரி ஷைஉன். வலைஸ லஹு அவருக்கு இல்லை, யாருக்கு? அப்துல்லா இப்னு உமருக்கு இல்லை, மினல் அம்ரி அந்த பதவியில் இருந்து, ஷைஉன் இந்த விஷயத்தின் எந்த விதமான ஒரு பங்கும், பதவியுடைய எந்த விதமான பங்கீடோ அல்லது பதவி கொடுக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. கஹைஅத்தி தஅஸியத்தி லஹு. கஹைஅத்தி தஅஸியத்தி லஹுனா அவருடைய ஆறுதலுக்காக வேண்டி இது ஆறுதலுடைய வண்ணமாக கொடுக்கப்பட்டது. கஹையத்னா தோற்றம், தாசியத்னா அதாவது இறந்து போனவங்க அவங்களுக்கு வந்து இது அவங்க குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதல். அந்த ஆறுதலுடைய தோற்றத்தின் அடிப்படையில், அவருக்கு ஆறுதலுடைய தோற்றத்தின் அடிப்படையில் தான் இது கொடுக்கப்படுகிறது. அப்ப அவரை வந்து இந்த மஷோரால ஒரு ஆளா நீங்க இணைத்துக் கொள்ளுங்கள். பயின் அசாபத்தில் இம்ரது சாதன் ஃபஹுவதாக்க. ஏற்பட்டால், ஃபைன் அசாபத்னா ஏற்பட்டு விட்டால், அல் இம்ரத்துனா பதவி என்பது, பொறுப்பு என்பது ஆகிவிட்டால், சாதன் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்து விட்டால், ஃபஹுவதாக்க அது அவருக்கு சொந்தமானதாக இருக்கிறது, அது அவருக்குரியதாக இருக்கிறது, அவர் அதுக்கு தகுதியானவராக இருக்கிறார். இல்லா ஃபஹுவனா அந்த அவர் சாதுல்லானு தாக்க அதற்கு தகுதி உள்ளவர் தான். இல்லா அவ்வாறு அவருக்கு கிடைக்கவில்லை என்றால், அவருக்கு பொறுப்பு கிடைக்கல, வேற யாருக்கும் பதவி கிடைச்சதுன்னா, ஃபல் யஸ்தஈன் பிஹி ஐயுக்கும் மா உமிர் உம்மிர. ஃபல் யஸ்தஈன் பிஹி அவரை கொண்டு நீங்கள் உதவி தேடி கொள்ளுங்கள். அதாவது சாதர் அல்லாஹ்விட்ட ஆலோசனை, உதவி இதுவெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஐயுக்கும் உங்களில் எவர், மா உம்மிர பிஹி மா உம்மிர எவர் இமாரத்தில் நியமிக்கப்படுகிறாரோ அவர் என்ன செய்யட்டும், ஐயுக்கும் மா உம்மிர்னா உங்களில் எவர் இமாரத்திலே பதவியிலே ஆக்கப்படுகிறாரோ அவர் அவரை கொண்டு சாதர் அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடிக்கொள்ளட்டும். இன்னி நிச்சயமாக நான் லம் ஆசில்ஹு அவர்களை நான் நீக்கவில்லை, மின் அஜிசின் அவருடைய இயலாமையின் காரணமாகவோ, வலா ஹியானத்தின் அல்லது அவருடைய மோசடியின் காரணமாகவோ நான் அவரை நீக்கவில்லை. அப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாதர் அல்லாஹ்வை அவர்களை நீக்கிறது எதற்காக வேண்டி என்றால், அவர் பலகீனத்தின் காரணமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு மோசடி செய்துட்டார் என்பதன் காரணமாகவோ நான் அவர்களை நீக்கவில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு வசி செய்றாங்க. வகால இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஊசில் ஹலீஃபத்த மின் பஅதி எனக்கு பிறகு ஹலீஃபாவாக வரக்கூடியவருக்கு நான் வசிய செய்கிறேன். அவுசா யூசி ஊசினா நான் வசிய செய்கிறேன், அல் ஹலீஃபத்த மின் பஅதி எனக்கு பிறகு ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவருக்கு, பில் முஹாஜிரினல் அவ்வலீன அதாவது முஹாஜிரின்களை கொண்டு. எப்படிப்பட்ட முஹாஜிர்? அவ்வலீன் முந்திய முஹாஜிர், ஆரம்ப காலகட்ட முஹாஜிரின் ஹிஜ்ரத் செஞ்ச அந்த நபர்களுடைய விஷயத்திலே நான் எனக்கு பிறகு வரக்கூடிய ஹலீஃபாவுக்கு வசி செய்கிறேன். ஐ யாரிஃப லஹும் ஹக்கஹும் அந்த ஹலீஃபாவானவர் அறிய வேண்டும், லஹும் அவர்களுக்குரிய, இந்த முஹாஜிர் அவ்வலீனுக்குரிய ஹக்கஹும் அவர்களுடைய ஹக்கை அவர் அறிய வேண்டும் என்பதை கொண்டு நான் வசிய செய்கிறேன். வயஹ்ஃபத லஹும் ஹுர்மத்தஹும். யஹ்ஃபதங்கிறது யாரிஃபாவோட என்னது அத்துஃபாவது, ஐ யஹ்ஃபத அதாவது பாதுகாக்க வேண்டும், லஹும் அவர்களுக்கு, ஹுர்மத்தஹும் அவருடைய கண்ணியத்தை அவர்களுக்காக வேண்டி அவர் பாதுகாக்க வேண்டும். வ ஊசிஹி இன்னும் நான் அந்த ஹலீஃபாவிற்கு நான் வசிய செய்கிறேன், பில் அன்சாரி அன்சாரி சஹாபாக்கள் விஷயங்களை கொண்டு, ஹைரன் நலவானதையே நான் வசிய செய்கிறேன். அவர் நல்ல முறையில்
நடந்து கொள்ளணும் என்ற விஷயத்தை என்ன செய்கிறேன், நான் நலவை கொண்டு அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அவர்களையும் நல்ல அவருடைய ஹக்கை பெற வேண்டும், அவங்களுடைய கண்ணியத்தை காக்க வேண்டும் என்ற விஷயத்துல வசிய செய்கிறேன். அல்லதீன தபவ்வவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம். அல்லதீன என்று அன்சாரிகளை பற்றி பேசப்படுது. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தபவ்வவு தார, அதாவது வீட்டை ஆக்கி கொண்டார்கள், ஏற்படுத்தி கொண்டார்கள். முன்பாகவே ஈமானையும் வீட்டையும், ஈமான்னா ஈமான், வீட்டையும் ஈமானையும் அவர்கள் அமைத்து கொண்டார்கள். மின் கப்லிஹிம், முஹாஜிர்களுக்கு முன்பாகவே, முஹாஜிர்கள் வருவதற்கு முன்பாகவே மதீனாவில் வீட்டையும் அதேபோல் ஈமானையும் அமைத்து கொண்டவர்கள் தான் அன்சாரி சஹாபாக்கள். அப்போ அவர்களை பற்றியும் அவருடைய தன்மை, அன்சாரிகளை பற்றிய அந்த சிஃபத்தை, தன்மையை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசிய செய்கிறார்கள். ஐ யக்பல மின் மஹ்சனிஹிம் வ ஐ யஅஃபா அன் மசீஇஹிம் வ யுஅஃபியன்னு சொல்லலாம். யாஃபிய, அதாவது அவர்களுடைய உபகாரங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளணும், அவருடைய நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வதையும் இன்னும் மன்னிப்பதையும், அன் மசீஹிம் அவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய சில தவறுகள், ஏதாவது தவறான விஷயங்கள் ஏற்பட்டால் அதை மன்னிக்கும்படியும் நான் என்ன செய்கின்றேன், அந்த வரக்கூடிய ஹலீஃபாவிற்கு வசிய செய்கிறேன். ஊசிஹி பி அஹ்லில் அம்சார் ஹைரா, இன்னும் நான் வசிய செய்கிறேன் பி அஹ்லில் அம்சார், நகரங்களை சார்ந்தவருக்கு ஹைரன் நலவானதை வசிய செய்ய. இந்த சுத்தி முத்தி இருக்கிற நகரங்கள்ல வசிக்கக்கூடிய அவருடைய விஷயத்திலையும் நான் நலவைத்தான் என்ன செய்கிறேன், வசிய செய்கிறேன். ஃபஇன்னஹும் ரிதுவுல் இஸ்லாமி, ஃபஇன்னஹும் என்றால் நிச்சயமாக அவர்கள் ரிதுவுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய உதவிகள், உதவிக்காரர்கள். நாசிர் ரிஸ்முன்னா, அதாவது நாசிர் உதவியாளர்கள். ஜுபாத்துல் மாலி, இன்னும் அவர்கள் பொருட்களை ஒன்று திரட்டக்கூடியவர்கள். ஜாபி, அதாவது வரி வசூலிக்கக்கூடியவர்கள் சொல்றது. ஜாபிக்கு உண்மை ஜுபாத், பொருட்களை வரி வசூலிக்கக்கூடியவர்கள். எல்லாத்தையும் நினைச்சுவாங்க வரி வசூலிச்சு பைத்துல் மாலுக்கு உள்ள சேர்க்கக்கூடியவங்க. வகைதுல் அதுவி, வகைதுல் அதுவினா அதாவது எதிரிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். வகைதுல் அதுவினா விரோதிகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். தவிர அல்லா யூஹத மின்ஹும், அவர்களிருந்து எடுக்கப்பட வேண்டாம், எடுக்கப்படாமல் இருப்பது, இல்லா ஒன்றை தவிர, ஃபதுலஹும் அவர்களிலே எது மிஞ்சி விட்டதோ அதை தவிர, அதிகப்படியாக இருப்பதை தவிர வேறு எதையும் எடுக்க வேண்டாம். அன் ரிவாகும், அதுவும் அவருடைய பொருத்தத்துடன், அவருடைய பொருத்தத்தோடு என்ன செய்யணும், அவர்களிலே அதிகப்படியானதை தவிர அவர்களிலிருந்து எதையும் எடுக்காமல் இருப்பது நான் வசிய செய்கிறேன். அப்ப எது அவர்கள் கொடுக்க வேண்டிய ஹக்கோ அதை மட்டும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டால் போதும், அவருடைய திருப்தியோடு வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் வசிய செய்கிறேன். ஊசிஹி பில் அராபி ஹைரா, இன்னும் அரபுகள், காட்டரபிகள் இருக்கிறார்களே, கிராமவாசிகள். இது அம்சார்னா நகரவாசிகள், ஆராப்னா கிராமவாசிகள். இன்னும் கிராமவாசிகளை கொண்டு நலவாக இருக்கும்படியும் நான் வசிய செய்கிறேன். இன்னஹும் நிச்சயமாக அவர்கள் அஸ்லுல் அரபி, அரபியினுடைய அசலாக இருக்கிறார்கள். மாத்தத்துல் இஸ்லாமி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறார்கள். மாத்தத்துல பொதுவாக ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடிப்படைக்கு சொல்றது. அப்போ இஸ்லாத்தின் அடிப்படையாக இருக்கிறார்கள். அரபுகளுடைய வேர், ஆணி வேர் அவங்க தான், அவங்களாகத்தான் இருக்கிறார்கள். ஐயூஹத மின் ஹவாஷிய அம்வாலிஹிம் வாயூஹத, இன்னும் எடுக்கப்படுவதை நான் வசிய செய்கிறேன். மின் ஹவாஷிய, ஹாஷியத்துக்கு பண்ணுமா ஹவாஷி, இந்த இடத்துல என்னதுன்னா, அதாவது மக்களில் ரொம்ப, அதாவது சிறியவர்கள் இன்னும் அவங்கள்ட்ட இருந்து என்னது, இன்னும் ஒட்டகத்திலிருந்து எடுக்கும்படியாக பெரிய அளவில் அவங்கள பெரியவங்கள்ட்ட இருந்து எடுக்காம அவர்கள்ட்ட என்னது அளவான பொருள் நிதானமான அளவில் எடுக்கணுங்கிறதையும், என்ன அவருடைய பொருளிலிருந்து ஹவாஷி சிறு சிறு பொருட்களிலிருந்தும் எடுக்கப்படுவதையும், துரத்து அலா ஃபுகராஹிம், இன்னும் அது திருப்பி கொடுக்கப்படுவது, அலா ஃபுகராஹிம் அவர்களுடைய ஏழைகளின் பக்கம் அது திருப்பப்படுவதையும், அப்போ இங்கிருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வசிய செய்கிறேன். ஊசிஹி பி திம்மத்தில்லாஹி வ திம்மத்தி ரசூலிஹி, இன்னும் நான் அந்த ஹலீஃபாவிற்கு, இந்த ஹீல் அமீர் ஹலீஃபாவிற்கு வசிய செய்கிறேன். பி திம்மத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் உள்ளவர்களை கொண்டும், வ திம்மத்தி ரசூலிஹினும் அவனுடைய அல்லாஹ்வுடைய தூதுவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்பில் உள்ளவர்களை கொண்டும் நான் வசிய செய்கிறேன். ஐ
யூஃபா ஐ யூஃபிய அவுஃபா யூஃபி ஐ யூஃபிய லகும் அவர்களுக்கு பரிபூர்ணம் செய்யும்படியாக நிறைவேற்றும்படியாக அகதியும் அவர்களுடைய ஒப்பந்தத்தை கொண்டு அவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்திருக்கிறார்களோ அந்த ஒப்பந்தத்தை பரிபூர்ணப்படுத்தும்படியும் நான் வசிய செய்கிறேன். இங்கு மண் வரா ஆகும் என்பதாக எழுதப்பட்டிருக்குது. ஆனால் சரியான பல நுஸ்காக்கள்ல பல ரிவாயத்துகள்ல மியூ வரா இஹிம் என்பதாக வருகிறது. அதுதான் இங்கும் சரியான முறையில் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் நாம் அர்த்தம் வைக்கும் பொழுது வா யுகாத்தில மியூ வரா இஹிம் என்பதாக நாம் சொல்லி காண்பிக்கின்றோம். இன்னும் போர் செய்வது வா யுகாத்தில போர் செய்வது மியூ வராயிஹிம் அவர்களுக்கு பின்னால் இருந்து போர் செய்வது. அவர்களுக்கு பின்னால் இருந்து போர் செய்வது என்றால் அதாவது அவர்கள் நம்மோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறார் அல்லவா, அவர்களை தாக்குவதற்கோ அல்லது அவர்களை அடிப்பதற்கோ போர் செய்வதற்கோ அவர்களுடன் போர் செய்வதற்கோ எதிரிகள் வந்தால் நாம் இவர்களுக்கு பின்னால் உறுதுணையாக நின்று கொண்டு இவர்களை தாக்க வரக்கூடிய எதிரிகளுடன் நாம் போர் செய்வதாகும். வலா யுக்கல்லஃபு இல்லா தாக்கத்தகும் வலா யுக்கல்லஃபு அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட வேண்டாம் இல்லா தாக்கத்தகும் அவருடைய சக்திக்கு மீறி சக்திக்கு ஏற்ப தவிர அப்ப அவருடைய சக்திக்கு ஏற்ப தவிர அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட வேண்டாம். முக்கல்லஃப் அதாவது அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட வேண்டாம் என்பதை நான் வசிய செய்கிறேன் என்பதாக ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசிய செய்கிறாங்க. யார் யாருக்கு செய்கிறாங்க? இந்த ஹலீஃபாவுக்கு வசிய செய்கிறாங்க. யாரையெல்லாம் பற்றி முஹாஜிரின் அவ்வலீனை பற்றி முதல்ல வசிய செய்கிறாங்க, ரெண்டாவது அன்சாரிகளை பற்றி வசிய செய்கிறாங்க, மூணாவது நகரவாசிகள் விஷயத்தில் வசிய செய்கிறாங்க, அதே போல் கிராமவாசிகள் விஷயத்தில் வசிய செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய திம்மத்தில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த திம்மி காஃபிர்கள் அவருடைய விஷயத்திலையும் வசிய செய்கிறாங்க. மரண நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த ஹலீஃபாவாக யாரை நியமிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்கிறாங்க. ஃபலம்மா குபில ஹரஜ்னா பிஹி ஃபன்தலக்னா நம்ஷி ஃபசல்லம அப்துல்லாஹி பின் உமர். ஃபலம்மா குபில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றப்பட்ட பொழுது ஹரஜ்னா நாங்கள் வெளியேறினோம் பிஹி அவரை கொண்டு, யார உமர் அல்லாஹ் அவர்களை கொண்டு வெளியேறினோம். ஃபன் தலக்னா இன்னும் நாங்கள் நடந்தோம், நம்ஷி அதாவது ஃபன் தலக்னானா நம்ஷி நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். ஃபசல்லம அப்துல்லாஹிப்னு உமர் அப்துல்லாஹிப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொன்னார்கள். அப்போ என்ன செய்யலாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அப்துல்லாஹிப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க சலாம் சொல்றாங்க. கால சொன்னார் யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யஸ்தஅதினு உமர் இப்னுல் கத்தாப் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களிடம் அனுமதி கேட்கிறார்கள். காலத் அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், அதுகிலூஹு ஃபஉதுகல அதுகிலூஹு அவரை உள்ளே நுழையுங்கள், கொண்டு வாருங்கள். யார? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், நுழையுங்கள் அர்த்தம். ஃபஉதுகில ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைக்கு வைக்கப்பட்டார். அப்போ உள்ள கொண்டு வாங்கணும்னா உள்ள கொண்டாச்சு. ஃபவதஅ ஹுனாலிக மஅ சாஹிபைஹி ஃபவுதி அதாவது ஃபவதா இந்த இடத்துல ஹஜ்ரத் யாரு? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வைத்தார்கள். ஹுனாலிக அங்கு மஅ சாஹிபைஹி அவர்களுடைய இரு தோழர்களுடன் வைக்கப்பட்டார்கள் சொல்லலாம். ஃபஉதுகில்னு வரதுனால ஃபவுதிஅ ஹுனாலிக மஅ சாஹிபைஹி அவர்கள் வைக்கப்பட்டார்கள். ஹுனாலிக அங்கு மஅ சாஹிபைஹி அவருடைய இரு தோழர்களுடன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைக்கப்பட்டார்கள். ஃபலம்மா ஃபரக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது அவருடைய அந்த அடக்கத்திலிருந்து மின் தஃபனிஹி அவருடைய அடக்கத்திலிருந்து அவருடைய அடக்கி எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு, பலமா ஃபரகனா அது முடித்து விட்ட போது, மின் தஃபனி அவளை தஃபன் செய்வதிலிருந்து முடிந்ததற்கு பிறகு, இஜ்தமா ஹாவுலாய் ரஹத்து இந்த 10 பேருக்கு குறைவான அந்த ரஹத்து இருக்க அந்த கூட்டத்தில் உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஃபகால அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இஜஅலு அம்ரக்கும் இலா சலாசத்தி மின்கும் இஜஅலு ஆக்கிவிடுங்கள் அம்ரக்கும் உங்களுடைய விஷயங்களை இலா சலாசத்தி மின்கும் உங்களிலிருந்து 3 பக்கம் இதை ஒப்படைத்து விடுங்கள். மொத்தம் 6 பேர் இருக்கீங்க. 6 பேர் யாரெல்லாம்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு 1, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 2, அடுத்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 3, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 4,
சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு 5, அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு 6. இப்போ 6 பேர். அப்போ 6 பேர்ல அவங்க சொல்றாங்க, நீங்க அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க 3 பேர்ட்ட உங்களுடைய விஷயங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிடுகிறார்கள். பின்பு 3 பேரிடம் அந்த விஷயங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. பாலல் ஜுபைர், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கத் ஜஅல்து அம்ரி இலா அலியின், திட்டமாக நான் ஆக்கிவிட்டேன், அம்ரி என்னுடைய விஷயத்தை, இலா அலியின், இலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் ஒப்படைத்து விட்டேன். அப்ப இந்த இடத்துல 6 பேர் இருக்கோம், அதுல 3 பேர் 3 பேருக்கு கொடுத்துருங்க என்பதாக சொல்றாங்க. அப்போ 3 பேர் என்ன செய்யணும்? இப்போ இதுல முதல்ல விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கு. 6 பேர்ல 3 பேருக்கு பதவி விஷயத்துல தகுதி நம்ம எடுப்போம், அதனால ஒரு 3 பேர் பின் வாங்கிருங்க, விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு என்ன செய்வோம்? நீங்க விட்டு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அங்க என்ன செய்றாங்க? சஹாபாக்கள் முதலாவது முந்தி கொண்டு விட்டு கொடுக்குறாங்க. அதுல முதல்ல முந்தின சுபைர் ரலியல்லாஹு அவங்க அலி ரலியல்லாஹு நான் சொல்றாங்க, என்னுடைய விஷயத்த நான் அலி ரலியல்லாஹு பக்கம் என்னுடைய ஆயி சொல்றேன், நான் விளைவிக்கிறேன், எனக்கு இந்த பதவி வேண்டாம், நான் அலி ரலியல்லாஹுக்கு இதை ஒப்படைச்சிடறேன் என்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்து தான் இதிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்று முதலாவது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை அங்க எடுத்து சொல்றாங்க. ரெண்டாவது வகால தலஹத்து, தலஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தலஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கது ஜஅல்து அம்ரி இலா உஸ்மான, திட்டமாக நான் ஆக்கிவிட்டேன் என்னுடைய விஷயத்தை, இலா உஸ்மான, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் என்னுடைய விஷயத்தை நான் ஒப்படைத்து விட்டேன். வகால சாதுன், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கது ஜஅல்து அம்ரி இலா அப்துர் ரஹ்மான் இப்னி அவுஃபின் ரலியல்லாஹு அன்ஹு, கது ஜஅல்து நான் ஆக்கிவிடுகிறேன், அம்ரி என்னுடைய விஷயத்தை, என்னுடைய விஷயத்தை நான் ஆக்கிறேன், இலா அப்துர் ரஹ்மான் அவுஃப், அப்போ நான் என்ன செய்றேன்? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் நான் இதை ஒப்படைத்து விடுகிறேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ நான் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் இதனுடைய விஷயத்தை ஒப்படைத்து விடுகிறேன் என்பதாக சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. 3 பேர் 3 சொன்னவன, وقال له عبد الرحمن أيكما تبرأ من هذا الأمر فنجعله إليه والله عليه والإسلام لينظرن أفضلهم في نفسه. இந்த இடத்துல ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த லஹுங்கிறது இது ஜாயிதா தேவையில்லாததுங்க, இங்க லஹுங்கிற அமீர் இல்லை, பத்த கிதாபுகள்ல பத்த ஹதீஸ் இபாரத்துல இல்லை. ஃபகால அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூறினார்கள், ஐயுக்குமா உங்களில் இருவரில் எவர் தபர்ரா நீங்கி கொண்டாரோ, அது அலி ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா பார்த்து சொல்றாங்க, மின் ஹாதல் அம்ரி இந்த விஷயத்தில் இருந்து நீங்கி கொண்டாரோ, ஃபனஜஅலுஹு நாம் அதை ஆக்குவோம், இந்த ஹூல் அமீர் இந்த அமருக்கு போதும், இந்த பதவியை நாம் ஆக்குவோம், இலைஹி அவரின் பக்கம், இந்த ஹீல் அமீர் தபர்ராவுடைய ஃபாயிலுக்கு போதும், அப்போ ஐயுங்கிறதுல வருதுல்ல, அப்போ அந்த ஐயுங்கிறதுக்கு பக்கம் போகும்போது அதாவது அவரின் பக்கம் நாம் ஆக்குவோம். வல்லாஹு அல்லாஹு தாலா அலைஹி அவரின் மீது, யாரை நாம் ஆக்குகிறோமோ அவரின் மீது, வல் இஸ்லாம் இன்னும் இஸ்லாமும் அவர் மீது பொறுப்பாக இருக்கும். ல யன்துரன்ன அஃதலஹும் அவர் பார்த்து கொள்வார், அஃதலஹும் அவர்களில் மிகச் சிறந்தவரை, ஃபி நஃப்ஸிஹி அதாவது அந்த பதவியுடைய விஷயத்திலே, ஃபி நஃப்ஸிஹினா இந்த ஹீல் அமீரும் இந்த அமருக்கு போது, இந்த அமருடைய விஷயத்தில் அவர்களில் சிறந்தவரை அவர் பார்த்து கொள்வார். ஃபஉஸ்கித ஷேகான், 2 ஷேகானும் அமைதியாக்கப்பட்டார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு அவர்களும் சரி, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அமைதியாக்கப்பட்டு விட்டார்கள். ஃபகால அப்துல் ரஹ்மான், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அஃபதஜஅலூனஹு இலைய, இந்த அம்ர் இந்த பதவியை ஏற்கக்கூடிய ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை ஆக்குகிறீர்களா, இலைய எனக்கு ஆக்கிவிடுகிறீர்களா, இந்த பதவியை என்ன செய்யறது, யாருக்கு கொடுக்கறதுங்கிற விஷயத்த, நிர்ணயிக்கிற விஷயத்த, நியமனம் செய்யற விஷயத்தை என்னிடம் ஒப்படைத்து விடுகிறீர்களா என்பதாக கேட்கிறாங்க. வல்லாஹு அலைய, அல்லாஹின் வல்லாஹி, அல்லாஹின் மீது சத்தியம், வல்லாஹி அலைய அல்லாஹின் மீது சத்தியமாக என் மீது, அல்லாஹ் ஆலு அன் அஃதலிக்கும் அல்லாஹின் மீது சத்தியம் என்று சொல்றேன், என் மீது எந்தவித குறை இருக்காது, அல்லாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன்,
ஆளு குறை வைக்க மாட்டேன், அஃதலிக்கும் உங்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்ற விஷயத்தில் நான் எந்தவித குறையும் வைக்க மாட்டேன். நான் நீ அந்த ஒப்படைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் அந்த விஷயத்தை பொறுப்பாக செய்து முடித்து விடுவேன், யார் விஷயத்திலையும் எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்பதாக அதற்கு அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் அமைதியா இருந்துறாங்க. இப்போ அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரதியல்லாஹு அந்த விஷயத்தை சொன்னா காலா, அப்போ அவங்க ரெண்டு பேரும் நான் சரின்றாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல ஒவ்வொருத்தங்க ஒப்படைச்ச பிறகு 3 பேர் ஆயிடுச்சு. 3க்கு 3 ஒப்படைச்சாச்சு. அப்போ அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரதியல்லாஹு வந்து என்ன சொல்றாங்க, இந்த விஷயத்துல என்னது யார் விலகி கொள்றாங்களோ அவங்களுக்கு தான் இதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு யார் வந்து சிறந்தவங்கிறத அவங்களே தெரிஞ்சு கொள்ளட்டும் என்று சொன்னதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் நௌஃப் இந்த வார்த்தையை கேட்டோன்னா அந்த ரெண்டு பேரும் யார் அலிலானவங்களும் உஸ்மானதானவங்களும் அமைதியாரங்க எதுவுமே பேசலை. அப்போ அப்துல் ரஹ்மான் நௌஃப் சொல்றாங்க, இது போன்று இந்த பதவியை நியமிக்கக்கூடிய விஷயத்த இந்த பொறுப்பை எனக்கு தரீங்களா என்பதாக கேட்குறாங்க. நான் அவங்களை யாருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன், நீதியான முறையில் அதை தீர்ப்பு செய்வேன் என்று சொன்ன உடனே காலா, அப்போ அமைதியாக்கப்பட்ட அந்த ரெண்டு ஷேக்கும் ஹசரத் உஸ்மான் ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க, சரி என்பதாக ஹசரத் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரல்லான் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்துல தெளிவான முறையில் சொல்லப்படுது. அப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளாக தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிலை ஏற்படுது. அப்போ ஹசரத் அப்துல் ரஹ்மான் நௌஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறார்கள், ரெண்டு பேரில் யாரை ஹலீஃபாவாக ஆக்குகிறார்கள், எவ்வாறு அவங்களுடைய ஹிக்மத்தான முறையில், நீதியான முறையில், நியாயமான முறையில், அதே போல் அல்லாஹ்வுக்கு அஞ்சு வண்ணமாக அவர்கள் சொன்னதை போன்று எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று சொன்னதை போல குறையில்லாமல் பரிபூர்ணமாக முடித்து காட்டுகிறார் என்ற விஷயத்தை தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இன்னும் அதன் மூலம் இந்த சம்பவங்களின் மூலம் நமக்கு கிடைக்க படிப்பினைகள் என்ன என்பதை நாம் அறிந்து தெரிந்து அதை வாழ்க்கையில் பின்பற்றவும் கடைபிடிக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்து நம்மை அமல் செய்ய வைத்து இம்மையிலும் அருமையிலும் முழு வெற்றி தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.